ஹாய்ங்க, இன்றைக்கி பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? மைதா 1/2 கிலோ, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனு, பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனு, 100 ml நெய்யை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை ஓரளவுக்கு பிசைஞ்சால் போதுங்க. அது இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப்புக்கு 400 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நான் பிசைஞ்சு வச்ச மாவை ஒரே அளவு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாங்க. நான் இந்த அளவுக்கு சேஃபில் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து போட்டுடலாம். அது வெந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம திருப்பி போட்டுடலாங்க. இது ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ சுகர் சிரப்பில் நான் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் அதையும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ சுகர் சிரப்பு ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம காய்ச்ச வேண்டியதில்லை. இப்போ தொட்டு பார்த்தா பிசுப்பு இருந்தால் போதுங்க. நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம பாதுஷாவை இதில் எடுத்து போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை நீங்கள் மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ பாதுஷா ரெடிங்க. தேங்க்யூ.